நல்லா இருந்தா நீ நல்லா இருக்கிறியா? அத்தை எப்படி இருக்குது மாமா? நல்லா இருக்கிறாங்க. வீட்டுக்கு போலியா? போயிட்டு தான் வந்தோம் மாமா. அப்புறம் மாமா எப்படி இருக்குதா? என்னடா திடீர்னு நீங்க வந்துக்கிறா? ஒரு லீவ் எடுக்கிறாங்க சனி ஞாயிறு. நல்லா வந்தோம். என்ன மாமா விவசாயம் எப்படி போகுது? விவசாயெல்லாம் போயிட்டு தான்டா இருக்குது. அறுப்பாத்துக்கிறான். என்ன வருது ஒன்றும் இல்லை. கடங்கான என்ன பதில் சொல்ல போகிறது தெரியல. என்ன மாமா சும்மா கடங்குது சொல்லிக்கிற? எல்லாருக்கும் தான் கடன் இருக்குது. என்னடா படுத்து கடன் இருந்தா கடன் இருந்தாண்டா சொல்ல முடியும். கடன் இல்லாத இருந்தா கடன் இல்லைன்னு சொல்ல முடியும். பயிர் வச்சா எல்லா விவசாய கடங்கானதான் கிடக்குறா. என்ன பண்றது? எங்க நிலமெல்லாம் இப்படிதான் கிடக்குது. மாமா இதுல தான் மாமா லாபமே வரும்போது இதுல மாமா ஏன் கஷ்டப்படுங்கிற? வாமா மாமா போலாம் நம்ம எங்க அப்பா கம்பெனிக்கு. எங்கடா வர சொல்ற? எனக்கு தெரிஞ்சு அந்த பயிர் வைக்கத்தான். இதை விட்டு வந்து ஆனா பழுப்பு பாண்டுருக்க. மாமா மாமாமா நான் எங்க அப்பா கம்பெனில வேலை வாங்கி தரேன் உங்களுக்கு. இங்கே மாமா கஷ்டப்படுங்கிற? இதெல்லாம் லாபமே வரும்போது உங்களுக்கு தான். டேய், இதுல ஒரு பயிர் லாபம் வரும், ஒரு பயிர் நஷ்டமாயிடும்டா. அதுக்காக நான் பண்ற விவசாயத்தை விட்டு வெளியூர்ல வந்து வேலை செய்யணுமா? இல்லடா உங்க அப்பா கீழே வந்து நான் அடிமை வேலை செய்யணுமா? டேய், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க பயிர் வச்சாலும் இங்க நான் யாருக்கு அடிமை கிடையாதுடா. ஒரு போகம் வழியும் ஒரு போகம் நஷ்டமாயிடும். அதுக்காக விவசாயத்தை விட்டு வர சொல்றியா? டேய், எங்க அப்பெல்லாம் உங்க அம்மா கல்யாணம் மனசுல இதெல்லாம் பயிர் வச்சுதானே உங்க அம்மா நீ கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த விவசாயத்தை விட்டு வான்ற. டேய், எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் எவ்வளவு லாபம் வந்தாலும் விவசாயத்தை மட்டும் விட்டு வர மாட்டேன்டா. லாபமோ நஷ்டமோ எங்கேயோ ஒரு இடத்துல 4 பேர் பசிய போகுதுன்னு நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அதை பசி நீ தெரிஞ்சுக்கிடா. டேய், நீ 3 வேளை சாப்பாடு சாப்பிடுறல, அது எங்கிருந்துடா வரும்? எல்லா விவசாயத்தை விட்டு போனா எங்கிருந்து வரும் சொல்லு பாப்பா.